சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் மும்மொழியை அமல்படுத்தியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது 3 மொழி கொள்கையை தற்போது சிபிஎஸ்இ பள்ளிகளில் கட்டாயமாக்கி ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதலே 6ஆம் வகுப்புக்கு கட்டாயமாக அதனை திணித்திருப்பதாக புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த வழக்கு தான் இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சிபிஎஸ்இ பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறது, ஆனால் அதற்கான சட்ட ரீதியான அங்கீகாரம் சிபிஎஸ்இக்கு கிடையாது, உரிய விளக்கத்தை மேற்கொள்வது என்பது என்சிஆர்டிக்கு மட்டுமே இருக்கிறது என்று தெரிவித்தனர். தற்போது மாணவர்கள் விரும்பிய மொழியை தேர்வு செய்யலாம் என்று அரசு கூறியிருந்தாலும் சமஸ்கிருதம் பதிலாக தமிழோ அல்லது பஞ்சாபியோ தேர்வு செய்வதற்கு மாணவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. டெல்லி போன்ற இடங்களில் தமிழ் பஞ்சாபி படிப்பதற்கு எந்த பள்ளிகள் முன் வந்திருக்கின்றன என்ற கேள்வியை மனுதாரர்கள் தரப்பில் எழுப்பினர். ஆகவே ஆசிரியர்களோ புத்தகங்களோ எதுவுமே இல்லாமல் இதனை அரசு அமல்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார்கள். இதனை தொடர்ந்துதான் இந்த விவகாரத்தில் 10 நாட்களில் சிபிஎஸ்இ என்சிஆர்டி அதாவது ஒன்றிய அரசு தரப்பில் பதில் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வழக்கு விசாரணையின் போது அரசு கூறக்கூடிய இந்த நேட்டிவ் லாங்குவேஜ் என்பதனுடைய பொருள் என்ன என்பது தங்களுக்கு விளங்கவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். 10 நாட்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சந்தியா, 3வது மொழியை மாணவர்கள் மீது திணிக்கும் நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் மும்மொழியை அமல்படுத்தியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. 3வது மொழியை மாணவர்கள் மீது திணிக்கும் நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இயின் புதிய உத்தரவால் மாணவர்களுக்கு எந்த மொழியை படிக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்யும் வாய்ப்பு இல்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் நியமனங்கள், புத்தகங்கள் இல்லாமல் புதிய உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மும்மொழி என்பது மாணவர்களுக்கு மனதளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்றும் மனுதாரர் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்ட விவகாரத்தில் 10 நாட்களில் ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.